வணக்கம். டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக 100 வேலைவாய்ப்பு முகாம்கள் நம்ம மாநிலம் முழுவதும் நடத்துகிறோம். அதில் இன்றைக்கு டிகேஎம் கல்லூரியில் வேலூரில் 3வது தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 100க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் இங்கே பங்கேற்கிறாங்க. ஒரு 4000 பணி காலியிடங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் நம்ம வேலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கின்ற ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் அனைத்து மாவட்டங்கள்ல இருந்தும் இங்கே பதிவுதாரர்கள் வராங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு முகாமை பொறுத்தவரையிலையும் நேரடியாகவும் பதிவு பண்ணலாம். அது இல்லாமல் நாம் தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையதளம் பிரைவேட் ஜாப் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை நம்ம துறை மூலமாக உருவாக்கியிருக்கிறோம். அந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அது எம்ப்ளாயர்ஸ், அதாவது வேலை அளிப்பவர்களுக்கும் வேலை நாடுனர்கள் கேண்டிடேட்ஸ்க்கு 2 பேருக்கும் பயன்படும் வகையில் அதை வடிவமைச்சிருக்கிறோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை அளிக்கும் நிறுவனங்கள் தங்களுடைய வேலை அளிக்கும் அந்த நிறுவனத்தினுடைய அந்த விவரங்கள் எல்லாம் அதை பதிவு செய்துக்கணும். அந்த இணையதளத்தில் பதிவு செய்யும் பொழுது அவங்க அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸு மற்ற விவரங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு என்ன வேலை வாய்ப்பு பணி காலியிடம் இருக்கோ அதையும் அந்த இதில் அவங்க அறிவிச்சிடலாம். இப்போ எனக்கு இந்த இவ்வளோ வேலை வாய்ப்பு, இந்த ஹெல்பர், டெக்னீஷியன் அந்த மாதிரி எனக்கு 100 பேர் வேணும், 50 பேர் வேணும்னா அதில் போட்டுட்டு போஸ்ட் பண்ணிடலாம். போஸ்ட் பண்ணிட்டா இது ஒரு பக்கம் அவங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சிடும். இவங்க வேலை அளிக்கும் லாகின் பண்ண உடனே எங்கள் இதில் தலைமை இடத்துல இருந்து அந்த எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் ஒரு கம்பெனி நாங்கள் அப்படியே ஜஸ்ட்டு பதிவு பண்ண முடியாது. அவங்க கொடுத்த இதெல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவல் பண்ணுவோம். டிபார்ட்மெண்ட்லேருந்து அதை அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட டீட்டெயில்ஸ் இந்த போர்ட்டலில் வந்துடும் இணையதளத்தில். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம பாப்புலரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் துறையில். ஸோ அந்த ஜாப் அந்த போர்ட்டலுக்குள்ளே போனாங்கன்னா பணி நாடுனர்கள் அவங்களுடைய டேட்டாஸை அதில் ஃபில் பண்ணிட்டு அவங்களுடைய அந்த அப்ளிகேஷன், அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கூட அதில் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த விவரங்களை அதை பதிவு செய்துட்டு அவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு ஓடிபி வரும். பதிவு பண்ண உடனே அந்த ஓடிபி பெற்றதுக்கு பிறகு மறுபடியும் லாகின் பண்ணி அவங்களுடைய கல்வி தகுதிகள் எல்லாம் ஒன்ஸ் இதில் பதிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த எங்கெல்லாம் இந்த பர்டிகுலர் தனியார் வேலைவாய்ப்பு மட்டும் கிடையாது, நம்ம மாநிலம் முழுவதும் எங்கெல்லாம் பிரைவேட் வேலைவாய்ப்பு முகாம்கள், தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்குதோ அந்த வேலைவாய்ப்பு முகாம்கள் அனைத்துமே அதில் அவங்களுக்கு அந்த தகவல் போயிடும். இது சிம்பிளாக பண்ணியிருக்கோம். நம்ம மொபைல் ஆப், அவங்களுடைய ஆண்ட்ராய்டு செயலி கைபேசி மூலமாகவே இந்த அப்ளிகேஷன் அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஸோ அதில் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இவங்களுடைய பதிவு அந்த பதிவு பண்ணிவிட்டு அவங்க 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அவங்களே அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா யார் யார் எம்ப்ளாயர்ஸ் அதில் போட்டிருக்காங்க த்ரூஅவுட் ஸ்டேட், மாநிலம் முழுதும், மாவட்டம் மட்டும் கிடையாது, அந்த மாநிலம் முழுதும் இருக்கிற வேலைவாய்ப்பு அந்த விவரங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்துட்டு அவங்க டைரெக்டாகவே கேண்டிடேட் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த வேலையை அளிக்கும் நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணலாம். இந்த போர்ட்டலில் இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கு வர்றது ஒரு பக்கம், வரலைன்னா கூட அவங்க வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் ஒன்ஸ் பதிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்போ எனக்கு நான் டிப்ளமா மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு இப்போ திருச்சியில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னா அதில் அந்த ஒரு எம்ப்ளாயர், திருச்சி எம்ப்ளாயர் அதில் போஸ்ட் பண்ணியிருப்பார். இவர் டைரெக்டாக அது அவர் அந்த உள்ளே போய் பார்க்கும்பொழுது அந்த என்னென்ன கம்பெனிஸ் வேகன்சி போட்டிருக்காங்கன்றது அவருக்கு தெரியும், அந்த பதிவு பண்ண பணி நாடுனர் கேண்டிடேட். ஸோ அவர் இப்போ இந்த டிப்ளமா வேலைக்கு வேணும் அப்படின்னா அவர் அந்த நிறுவனத்தில் போய் அவர் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துடலாம், இந்த மாதிரி இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாருன்னா இந்த தகவல் அந்த எம்ப்ளாயருக்கு போயிடும். அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயருக்கு அந்த தகவல் போயிடும். ஸோ அவர் இவரோட ஃபோன் நம்பர் வச்சு அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்களே அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இதில் எங்களுடைய இது நாங்கள் ஒரு பாலமாக தான் இணைந்து செயல்படுறோம். எங்களுடைய ரோல் இணைப்பு தான். இதில் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். நாங்கள் இது எந்த விதத்தையும் துறை இது பண்ணாது. ஸோ அது ஒரு மெத்தடு. இது எப்போ வேணாலும் அவங்க கேண்டிடேட் பதிவு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கூட அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலாக அந்த QR ஸ்கேன் எல்லா இடத்துலையும் QR கோடு கொடுத்துருக்கோம். இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கு மட்டும் அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பதிவு பண்ண இவங்க பண்ணாங்கன்னா அந்த எம்ப்ளாயரோட டீட்டெயில் அந்த ஹாலுக்கு வெளியில் ஒட்டியிருக்கும். இந்த மாதிரி பிஜேபி இந்த போர்ட்டல் பிரைவேட் ஜாப் போர்ட்டலில் பதிவு பண்ண எம்ப்ளாயரோட டீட்டெயில் QR கோடாக வெளியில் ஒட்டியிருக்கும். ஸோ அது மூலமாக அவங்க ஸ்கேன் பண்ணிட்டாங்கன்னா கூட ஈஸியாக அவங்களோட அப்ளிகேஷன்ஸு டீட்டெயிலை பார்த்துட்டு அந்த இணையதளத்திலேயே அவங்க அந்த எம்ப்ளாயர் செலெக்ஷன் இன்டர்வியூ நடத்தி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி
அங்கேயே கூட அவங்க வேலை வாய்ப்பு அந்த பிளேஸ்மெண்ட் அந்த பணி நியமனத்தை வந்து அதுல போட்டுடலாம். ஸோ இது போடும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு டேட்டா வந்து கலெக்ட் ஆகுது. இந்த வேலை வந்து பேப்பர் எல்லாம் இல்லாம மிக விரைவில் வந்து நமக்கு நடக்குது. ஸோ இது தவிர மேலும் விவரங்கள் பெறுவதற்கு ஆமா எந்த நிறுவனங்கள் வேணாலும் பண்ணலாம். இதுல வந்து இந்த கம்பெனி தான் கிடையாது ஒண்ணுமே. இதுல வந்து எந்த இலவசம் தான். இது கம்பெனியும் வந்து எந்த பணமும் கட்டணமும் செலுத்த தேவையில்லை. ஆமா அது உள்ள போய் பார்த்தாலே எல்லாமே இருக்கும். மாவட்ட வாரியான வேலை வாய்ப்பு, மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே அந்த ஒன்ஸ் பதிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பல விதத்துல வந்து அது வந்து பயன்படும். அது மாதிரி எந்த நிறுவனமோ அந்த இருக்கிற கண்டிஷன்ஸ் அதில் போட்டிருக்கோம். பதிவு பண்ணுறதுக்கு இந்த நிறுவனங்களுக்கு சில விவரங்கள் நாங்கள் கேட்டிருக்கோம். இது தொடர்பு எண் வந்து இங்கே வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை உதவி இயக்குனர் வந்து அந்த வேலைவாய்ப்பு தொடர்பு என்ன தெரிவிப்பார். பதிவுதாரர்களுக்கு ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் 041622290042 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அல்லது நேரிலும் வந்து தங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி.